வாழ்க வளமுடன். நிறைய பேத்துக்கு தைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஷோல்டர் லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளவுஸில் அந்த பிரச்சனை கிடையாது. கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தைச்சு கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஷோல்டர் லூஸ் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா, அதை வந்து நம்ம அந்த டைமில் எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் சைடில் இங்கே பிடிக்கக்கூடாது. ஷோல்டர் லூஸ் வருதுன்னு இங்கே பிடிக்காதீங்க. இந்த இடத்துல இந்த இடம் வந்து என்ன பண்ணணும்னா, ஃப்ரண்ட் சைடில் 2 பக்கம் பிடிச்சிக்கோங்க. இந்த கொஞ்சம் நமக்கு இந்த ஹூக் பட்டிக்கு மேலே கொஞ்சம் ஒரு இங்கே கால், இந்த பக்கம் கால் அந்த பக்கம் கால் ஒரு 1/2 இன்ச் உங்களுக்கு வந்து இதில் பிடிக்கலாம். இப்படி ஒரு வி ஷேப்பில். ஓகேங்களா? இப்படி கிராஸாக வி ஷேப்பில் இப்படி பிடிச்சிடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்படி கிராஸாக ஒரு தையல் போட்டுட்டு மீண்டும் நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணி இது மேலே வந்து அது தூக்கிட்டு இருக்காத மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் லூஸு அதை நம்ம தைச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ளவுஸில் அந்த மாதிரி குறைச்சிடலாம். தைக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது ஷோல்டர் லூஸ் வரும்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஹைட்டை குறைச்சிக்கங்க. இல்லைன்னா இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மேலே இந்த ஃப்ரண்ட்ஸ் துணி மட்டும் ஃப்ரண்ட் பீஸை மட்டும் மேலே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தூக்கி வச்சு தைக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 வழியில் வந்து இந்த ஷோல்டர் லூஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இல்லை அந்த நெக்குக்கு கொடுக்கக்கூடிய வித்தனுடைய அளவை ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிட்டா கூட உங்களுக்கு இந்த ஷோல்டர் லூஸ் வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.